1939 17 வயது இளம் புயலாக தமிழ் திரை உலகில் நுழைந்தவங்க தான் டி.ஆர். ராஜ்குமாரி அம்மா. இவங்க படம் பார்த்தீங்கன்னா குமார குலோத்துங்கன். ஒரு நடிகைக்கு தேவையான எல்லாமே அவரிடம் இருந்தது. மயங்கும் விழிகள், அபார உடலமைப்பு, வசீகரமான குரல், நடன திறமை என்று பல்வேறு திறமைகளை ஒருங்கே பெற்றவர். முதல் படம் சுமாராக போனாலும் அடுத்த படமான கச்ச தேவையான ஹிட்டாகி அவரது வெற்றி பயணம் தொடங்கியது. 1944 பிளாக்பஸ்டர் திரைப்படமான ஹரிதாஸ் வெளியாகி இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு போனது. நெருக்கமான காட்சிகள் அதிகம். உடை விஷயத்திலும் சரி, நடிப்பு விஷயத்திலும் சரி, டி.ஆர். ராஜ்குமாரி அம்மா மிகவும் தாராளமாகவே நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் யாருமே நினைத்த பார்க்க முடியாத செயல் இது. 1948 அதைவிட பிரம்மாண்டமான படமான சந்திரலேகா வெளிவர தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமானார் டி.ஆர். ராஜ்குமாரி. 1963 ஆண்டோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டார். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்த அவர் 1999 ஆண்டு மறைந்தார். இன்று ஒரு பிடி மண் வாங்குவதற்கும் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் சென்னையின் அதிக விலை மதிப்பு மிகுந்த டி நகரில் முதல் பங்களா கட்டி கன்னியாகுமரி பவனம் என பெயரிட்டார்.